நம்ம சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற திரைப்படம் வெள்ளியன்று வெளியாக இருக்கு. இந்த நிலையில படத்துடைய பிரஸ் மீட் சமீபத்துல முடிஞ்சிருக்கு. அதுல சிம்பு அவர்கள் கூப்பிட்டார் அப்படின்றதுக்காக SCR 49 படத்துல நடிக்கிற நீங்க உதயநிதி கூப்பிட்டா தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வீங்களா அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு பதில் சொன்ன சந்தானம், நட்பாக இருந்தாலும் சில விஷயங்களை செய்ய முடியும், சில விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் சிம்பு அவர்கள் என்னை நடிக்க கூப்பிட்டாலும் என்னுடைய கேரக்டர் முடிவு செய்வதில் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த படத்துல நான் நடிக்கிறேன். அதே போல உதயநிதி அவர்களிடம் நான் என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்றது குறித்து சில விஷயங்களை தெளிவுபடுத்தினால் கண்டிப்பாக செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உழைத்தால் உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைத்தால் எனக்கு சாப்பாடு அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சந்தானம் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டாராம். அண்மையில அடிக்கடி திமுக ஆபீஸிற்கு சென்று வருவதாக தகவலுமே வெளியாக இருக்கு. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரச்சாரம் நடைபெறும் பொழுது கண்டிப்பாக சந்தானம் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய தாவைக்கா கட்சியை எதிர்த்து பேசுவார் அப்படின்ற ஒரு வாக்குவாதமுமே சமூக வலைதளங்கள்ல போய்கொண்டிருக்கு. பல அரசியல் வல்லுநர்களுமே இதையே தான் சொல்றாங்க. சோ உதயநிதி அவர்கள் நேரடியாக களமிறங்காமல் சந்தானம் அவர்களை வைத்தே தளபதி விஜய் அவர்களை முடித்து விடலாம் அப்படின்ற கணக்கு போட்டுட்டு இருக்காராம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.